சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அமுதா, நிஜமாவே இதை பண்ண போறியா? ஆள் வர வச்சதுக்கு அப்புறம் என்ன சித்தி உங்களுக்கு சந்தேகம்? சந்தேகம் இல்ல, கொஞ்சம் பயம்தான். 1000 தான் இருந்தாலும் அவங்க கையால நாங்க சாப்பிட்டுருக்கோம்ல. இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. யாழினியை நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா? ஆமா ஆமா ஆமா. காலம் பூரா எப்படி அடிமையா இருக்கணும்னு ஆசையா என்ன? இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இங்க பாருங்க, வாசல்ல ஆள் வந்தாச்சு. நான் கேட்டுக்குள்ள நின்னு அந்த ஆள் கிட்ட பொருளை வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க யாரும் வராம பாத்துக்கங்க, ஓகேவா? அப்படி வந்தா சிக்னல் கொடுங்க, சரியா? சரி. நான் கேட்டதை கொண்டு வந்தீங்களா? அதெல்லாம் சரியா கொண்டு வந்துட்டோமா. மருந்து வேலை செய்யும்ல? அதெல்லாம் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கைகால் சரியா இழுத்துக்கும். சரி கொடுங்க. ஆனா 6 மாசத்துக்கு அவங்க படிக்க விட்டு எந்திரிக்கவே கூடாது. நான் கேட்ட அளவெல்லாம் சரியா தானே இருக்கு? திறந்து வேணும்னா காட்டுமாமா? இல்ல வேண்டாம், கொடுங்க. டப்பா சின்னதா இருக்கு. வீரியமான விஷம் அதுக்குள்ள இருக்கு. டப்பாவை திறந்து மோந்து பார்த்தாலே உசுறு பாதாளத்துக்கு போயிடும். நம்பிக்கை இல்லைன்னா திறந்து மோந்து பாருங்கம்மா. வேண்டாம், நீங்க கேட்ட காசு உங்க நம்பருக்கு அனுப்பியாச்சு. இங்க இருக்காதீங்க, கிளம்புங்க. அமுதா, என்ன முடிஞ்சுச்சா? இன்னைக்கு முடிஞ்சிடும். ஐயோ, உட்காரு. புனிதாங்கப்பா கிச்சன்ல தான்ப்பா இருக்கா. காலையில இருந்து அவன் முகமே சரியில்லை. போய் என்னன்னு கேள. ஆமாப்பா, காலையில இருந்து தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்னன்னு கேக்குறேன். அமுதா, நீ காஃபி. அமுதா தான் இங்க இல்ல. கூடவே இருந்துட்டாள்லப்பா. அதான் அமுதா கூடவே இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கும் அமுதாவை பார்க்கணும் போல இருக்கு. அவன் ரொம்ப மாறிட்டான்னு தோணுதுப்பா. இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல. எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுப்பா. மாமா. மார்னிங் புனிதா. குட் மார்னிங். மாமா, புனிதா, காஃபி வேணும்னா நாங்க போட்டு குடிப்போம்ல, நீங்க எதுக்கு போடுறீங்க? நேத்து நைட்டு நீங்க சரியா சாப்பிடல, அதான் நானே காஃபி போட்டேன். புனிதா, நீ காஃபி குடிமா. கபிலா, புனிதாவே காஃபி குடிக்க சொல்லு. மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வேண்டாமா? ஏன்? இன்னைக்கு இனாபிகா அம்மாவோட நினைவு நாள். நானும் அம்மாவும் வருஷா வருஷம் முழு நாள் விரதம் இருப்போம். விரதம் இருக்கிறது நல்ல விஷயம்தாம்மா. ஆனா இந்த நிலைமையில நீ விரதம் இருக்கணுமா? ஏங்க, அதான் காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்களா? சரி, நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எல்லா வேலையும் நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம். ஆனா இந்த வருஷம் மட்டும் நீங்க விரதம் இருக்க வேண்டாமே, ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்ல? நானும் அம்மாவும் எப்பவுமே ஒரு நாள் முழுக்க விரதம் இருப்போம். இப்ப இது ஒண்ணுக்காக தான் இந்த ஒரு பொழுது மட்டும் விரதம் இருக்கலாம்னு பாக்குறேன். அதுவும் வேணுமான்னு யோசிச்சேன். சரிப்பா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. செடிகளுக்கு உரம் போடணும், அப்புறமா வெயில் ஏறிடும். சரிப்பா.
புனிதா டயர்டா இருக்குங்களா? இல்ல கபிலன். இல்ல பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. வேணா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா? கபிலன், ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அம்மாவை போய் பார்த்துட்டு போலாமா? மேடம் ஐயா, ஏன் என்னாச்சு புனிதா? நேத்து நைட்டு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. கனவா? அம்மா என்னோட மடியில படுத்திருக்காங்க. நான் அம்மாவை எழுப்பி எழுப்பி பாக்குறேன், என் அம்மா எந்திரிக்கவே இல்ல. இல்ல நீங்க மணிகண்டனையும் அமுதாவையும் நினைச்சிட்டே படுத்திருப்பீங்க. அது இப்படிதான் சம்பந்தம் இல்லாம கனவு வரும். இல்ல கபிலன், அம்மாவை பார்க்கணும்னு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு. சரி, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நம்ம போய் மேடத்தை பார்த்துட்டு அப்புறம் ஆஃபீஸ் போலாம். ம்? ம், சரி. ஏன் இப்படி பயங்கரமான கனவா வருதுன்னு தெரியல. அம்மாவை பார்த்தாதான் சரியா இருக்கும். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க, ரெடி ஆயிட்டு வாங்க. ம். விளக்க நானே கொடுத்தவா? மீனா, நீ எங்களை விட்டு போய் 30 வருஷம் ஆச்சு. நீ இருந்திருந்தா எங்களை எப்படி பார்த்திருப்பியோ, மரகதம் அதே மாதிரி தான் எங்களை பார்த்திருக்க. நீதான் நம்ம குடும்பத்துக்கு சாமியா இருந்து நம்ம குடும்பத்தை வழி நடத்தணும். என்னங்க, எனக்கு என்னமோ மீனாம்பிகை அக்காவே நம்ம புனிதா வயித்துல வந்து பொண்ணா பிறப்பாங்களோன்னு தோணுது. உன் நம்பிக்கை பழிக்கிட்ட மரகதம். அம்பளம் வரேன்னு சொல்லியிருந்தாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் விரதத்தை தொடங்குறேங்க. இன்னைக்கு பாலை தவிர நான் வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன். இது புதுசா மரகதம். ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள்ல நீ விரதம் இருக்கிறது வழக்கம் தானே. சொன்ன நீ கேட்க போற. சரி, கவனம். உனக்கு வயசாயிட்டே போகுது, பாத்துக்க. சரிங்க. என்னங்க? புனிதா அண்ணியோட அம்மாவுக்காக அத்தை எதுக்கு விரதம் இருக்கணும்? இங்க எல்லாம் புனிதாவை சுத்தி தான். இப்பதானே வந்திருக்க, போக போக எல்லாமே உனக்கு புரியும். சரி, ஏம்மா எதுக்காக எங்களை எல்லாம் இங்க வர சொன்ன? சொல்றேன் சித்தப்பா, என் கூட வாங்க. ஆ? வாங்க.